Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த ring எனக்கு யார் கொடுத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க யார் கொடுத்தாங்க? This ring was given to me by Veena. I know he's gonna come up with this. கொடுக்கும்போது நான் ரொம்ப ப்ரௌடா போட்டிருந்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது I feel so disgusting to wear this ring. I feel so disgusting to see his face. One second. இவர் என்ன சொல்லியிருக்காரு, லைக் நான் அந்த ரிங் கொடுத்தேனா? நீங்க கொடுத்தீங்க. ஒருத்தர் வந்து எப்பயாச்சும் போய் சொல்லலாம், லைக் இந்த மாதிரி எப்பயுமே போய் சொல்றாரு நான் பார்த்ததே இல்லை. என்கிட்ட இருந்து ரிங்க புடுங்கிட்டு போனாரு. இது என்னது? என்ன குண்டூசி? இது என்னது? நூலு. ஊசி இடம் கொடுத்தாதானே உள்ள நூலு. இது வந்து சும்மா என்ன டிஃபைம் பண்ணணுன்றதுக்காக he is doing all this and bringing that ஊசி நூல் and all is like so cheap. அது வந்து அப்படி நானும் ரெக்ஸும் நான் சீக்கிரட்டா ஏதாவது பேசியிருந்தா அது போட்டு காமிச்சிருப்பாங்களே டீம். why didn't they show? because there was no footage like that. he said இன்னும் டீம் நிறைய வீடியோ காட்டல அப்படின்னு. அதெல்லாம் இல்ல இருந்தா தானே காமிப்பாங்க. see he's normalaவே he used to twist things, he used to manipulate. ரெக்ஸ் வந்து ஓகே நான் ஃபர்ஸ்டே தினேஷ் பிடிக்கும்னு சொல்லிட்டேன்னா அவன் வந்து ஒரு ஆம்பளையா வந்து பின்னாடி போயிருக்கணும். he didn't do that. வீணா ஒரு இடத்துல ஹோப் கொடுத்தனால தான் ரெக்ஸ் என்ன ஹோப் கொடுத்தா? லைக் டெல் மீ வாட் ஹோப். பேசும்போதும் சரி ஹேண்ட் காப் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேனா இல்ல எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேனா? ரெக்ஸ் வந்தக்கப்புறம் நான் என் ரூம்லேயே இருக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் ரூம்ல தனியா ரெடியாக போனா கூட அவர் ரூமுக்கு வந்துருவாரு. இது நான் இதே கேள்வி நான் ரெக்ஸி கிட்ட கேட்டதுக்கு ரெக்ஸ் என்ன சொன்னானா, இது இதுக்கு ஷோக்காக நான் பண்ணி தான் ஆகணும். இப்போ எனக்கு அப்படி கிடையாது. அதுதான் சொல்றேன், அது கேவலமான புத்தி. இது ஷோ தான், பட் ஆனா இது எமோஷன்ஸோட கலந்துருக்க ஷோ. ரெக்ஸ் என்ன சொன்னார்னா, அந்த 2-2 பாட்டு வந்து போட்டது வந்து டீமுக்கே தெரியும். ஸோ அது வீணாக்கு தெரியாமலாம் இல்லை, வீணாவும் என் கூட சேர்ந்து டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஆமா, ஏன்னா வந்து அது டாஸ்க்கு, அது நாங்க பண்ணி தான் ஆகணும். ஈவன் ஆபித் கூட தான் வந்து ஓ மேல ஆசுதான் 2 பொண்ணும் கூட ஆடினாரு. டஸ் இட் மீன் லைக் ஹீஸ் இன்ட்ரெஸ்டட் இன் போத் ஆஃப் தெம்? நோ. அவர் யோசிக்கிறதுல எப்படி இருக்கு பாருங்களேன். இட்ஸ் ஜஸ்ட் அ டாஸ்க், அவ்வளவுதான். அந்த டாஸ்க் ரிஹர்சல்ல அவர் என்னெல்லாம் பண்ணாரு நான் சொல்லவா? ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு சூப்பரான கெஸ்ட் இணைஞ்சிருக்காங்க. செகண்ட் லெவல்லே பயங்கரமா கலக்கிட்டு ஒரு சூப்பரான கண்டஸ்டன்ட் தான் வீணா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். ஹாய். ஹலோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? குட். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கிறேன். எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த செகண்ட் லவ்ன்ற ஷோ? எங்க இருந்து வந்துச்சு? செகண்ட் லவ் வந்து எனக்கு அவுட் ஆஃப் நோ வேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு just 2 days before the show. ஓகே. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் கேட்கும் போதே இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் இது தமிழ்ல இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டேட்டிங் ஷோ. அண்ட் நான் வந்து மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்க டேட்டிங் ஷோலாம் பார்த்துருக்கேன், பட் ஐ நோ இட்ஸ் நாட் கோனா பி லைக் தேட் பிகாஸ் நம்ம ஊர்ல இருக்கிறனால. ஸோ இட் வில் பி லிட்டில் டீசென்ட் அண்ட் நைஸ்ன்னு எனக்கு லைக் ஐ கைண்ட் ஆஃப் நோ. யா, ஸோ எனக்கு ஐ ஹேட் டபுள் தாட்ஸ் பிகாஸ் அது ஆடியன்ஸ் எப்படி பர்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் ஆனால் நான் ஆக்சுவலி ஐ பின் இன்டு லாட் ஆஃப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் பிஃபோர். ஸோ அதனால நான் வந்து ஒரு புதுசாக ஒரு ஆளை மீட் பண்ணுறதுக்கே நான் வந்து ஐ ஸ்டாப்ட். இப்போ எங்கே போனாலும் தனியாக போயிட்டு இருந்தேன், அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் தட் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் மீட் நியூ பீப்புள். ஸோ அது மட்டும் தான் என் மைண்டில் இருந்துச்சு பிஃபோர் கெட்டிங் இன் டு த ஷோ. ஓகே, ஐ வாண்ட் டு ஷோ சம் வீடியோ. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இது நீங்கள் பார்த்துட்டு எனக்கு உங்களோட பதில் மட்டும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். இந்த ring எனக்கு யார் கொடுத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க யார் கொடுத்தா ring? This ring was given to me by Veena. I know he's going to come up with this. கொடுக்கும்போது நான் ரொம்ப ப்ரௌடா போட்டிருந்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது I feel so disgusting to wear this ring. I feel so disgusting to see his face. Actually Veenaவும் தினேஷும் One second. இவர் என்ன சொல்லியிருக்காரு, லைக் நான் அந்த ரிங் கொடுத்தேனா? நீங்க கொடுத்தீங்க. ஒருத்தர் வந்து எப்பயாச்சும் போய் சொல்லலாம், லைக் இந்த மாதிரி எப்பயுமே போய் சொல்றாரு நான் பார்த்ததே இல்லை. என்கிட்ட இருந்து ரிங்க புடுங்கிட்டு போனாரு. லிட்ரலா புடுங்கிட்டு போய் அவர் போட்டுக்கிட்டாரு. நான் யூஸ்வலா நிறைய ரிங்ஸ் போடுவேன். அண்ட் நீங்க அந்த எபிசோட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் அவரா ரூமுக்கு வருவாரு, ஹீல் ஜஸ்ட் வேர் த பேக், ஹீல் டேக் மை திங்ஸ். அந்த மாதிரி புடுங்கிட்டு போனாரு. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அந்த சண்டைலாம் வந்ததுக்கப்புறம் போய் தொலையட்டும் நான் விட்டேன். இட்ஸ் ரியலி ஐ ஃபீல் டிஸ்கஸ்டிங் டு see his face now. லைக் ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்தேன். எனக்கு சிரிப்பு தான் வருது இது பார்த்தா. லைக் வாட் ஆல் இஸ் பிரிங்கிங் அப். எஸ், ஐ ஜஸ்ட் இது என்னது? என்ன குண்டூசி? இது என்னது? நூலு.
ஊசி இடம் கொடுத்தாதானே உள் நல்ல போகும். இடம் கொடுத்தாங்கன்னு நீ சொல்றீங்க. இப்போ ஒருத்தங்களை பிடிக்கல இல்ல வந்துட்டு நம்மளுக்கு நான் என்ன டைனாமிக்ல பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஓகேவா, அவங்க சொல்றாங்கல்ல my god Rex is torturing me அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்கும்போது I felt like எனக்கு இதை பார்த்துட்டு வந்து எனக்கு கோவமே வரல. பிகாஸ் ஐ நோ ஹவு ஹி வில் மேனிப்புலேட். அது நான் ஷோ உள்ளே பார்த்துருக்கேன். அண்ட் இது வந்து சும்மா என்னை டிஃபைம் பண்ணுறதுக்காக ஹீ இஸ் டூயிங் ஆல் திஸ் அண்ட் இது பிரிங்கிங் தட் ஊசி நூல் அண்ட் ஆல் இஸ் லைக் ஸோ சீப். அது வந்து ஐ கைண்ட் ஆஃப் நோ லைக் நான் அவர் எந்த ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்காருன்னு அது கிளியராக பீப்புள் வில் நோ. அண்ட் அந்த ஊசி நூல் விஷயம்லாம் இட்ஸ் லைக் ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு கமெண்ட் அபவுட் தட். நான் என் லைஃப்பில் வந்து ஐ ஹவ் சீன் so many people like him and he's worse than that, so I don't even want to like comment about that. And அவர் சொல்றாருல்ல லைக் நான் இடம் கொடுத்தேன்னு டீம் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எவ்ரிதிங் they are listening right from whatever I speak to him, whatever I speak to Dinesh. அந்த குறும்படம் எபிசோட்ல நீங்க பார்த்துருக்கு தெரியும், எனக்கும் தினேஷ்க்கு மட்டும்தான் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆக்சுவலி எனக்கும் தினேஷ்க்கும் போட்டு காமிச்ச வீடியோ வந்து டெலிகாஸ்ட் ஆகல. என்ன வீடியோ போட்டு காமிச்சாங்கன்னா நானும் தினேஷும் சண்டை போட்டு அழுதுருப்பேன்ல, அதுதான் போட்டு காமிச்சு ஸ்ருதிகா வாஸ் லைக் ரெக்ஸ் வந்ததுக்கப்புறம் யூ போத்தா லைக் நீங்க இன்னும் க்ளோஸ் ஆயிருக்கீங்க விச் வி ஆர் வெரி ஹாப்பி டு சீன்னு சொன்னாங்க. அப்படி நானும் ரெக்ஸும் நான் சீக்கிரட்டா ஏதாவது பேசியிருந்தா அது போட்டு காமிச்சிருப்பாங்களே டீம். why didn't they show? because there was no footage like that. he said இன்னும் டீம் நிறைய வீடியோ காட்டல அப்படின்ற அதெல்லாம் இல்ல இருந்தா தானே காமிப்பாங்க. see he's நார்மலாவே he used to twist things, he used to manipulate. and அந்த ரமகிருஷ்ணன் எபிசோட்க்கு அப்புறம் அந்த சண்டைலாம் நடந்ததுக்கு அப்புறம் அப்படியே அடுத்த நாள் வந்து மோனிஷா கிட்ட ஒரு டயலாக் சொல்றாரு, I will give her all the love in the world ன்னு. அது எப்படி இதுலயே தெரியலையா உங்களுக்கு அவர் எவ்வளவு பெரிய பொய் புலவர்னு? he's birthless to talk about. like எனக்கு இது பார்த்து கோவமே வரல, எனக்கு சிரிப்பு தான் வருது. ஒரு இன்டர்வியூக்கு வரதுக்கு முன்னாடி ஊசி நூல் வாங்கி இட்ஸ் லைக் இதுலயே தெரியலையா how manipulative he is. it's like I don't want to talk about that. I just want to ask, இப்போ இந்த மோதிரம்ன்ற ஒரு விஷயம் வந்து அவர் வந்து எடுத்துட்டு வந்தாரு. எனக்கு அது தெரியும். எனக்கு இந்த எபிசோட்ஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து என் கமெண்ட்ஸ்ல நான் அவரை பிளாக் பண்ணிட்டேன் எல்லாத்துலேயும். பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எப்படி சொல்றது, எனக்கு வந்து ஒருத்தர் வந்து இவ்வளோ கேவலமா இருக்காங்க தெரிஞ்சிருந்தா ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு see their account of face or whatever. நான் அவர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கும் தினேஷ்க்கும் உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்க, we got so much of positive comments. அது வந்து அவர் பொறுக்கல. பிகாஸ் யூஸ்வலா வெளி உலகத்துல ஆல்சோ guys who can't handle rejection they will do this. இது வந்து இது நிறைய பொண்ணு அதனால தான் girls are very rude to people like him. He can't handle rejection. That's the only reason he is doing this. அவரால பண்ண முடியலன்னு சொல்றீங்களா? Rejection means ஒரு பொண்ணு வந்து அவர் கூட இல்லன்றதுக்காக he is doing this. இது உள்ளேயே அவர் அப்படிதான் பிஹேவ் பண்ணாரு. உள்ளேயே he is manipulative. அது எனக்கு எபிசோட்ஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. என்கிட்ட ஒரு பேசுறது தேஜஸ் கிட்ட போய் like he is telling she really wants to come with me but he is restricted. I was like so நீ எந்த ஹோப்புமே கொடுக்கல ரெக்ஸுக்கு. why will I give him hope? அது சொல்லுங்க. like what caliber he has? tell me what caliber he has. okay, he is zero according to me. so why will I give him hope? நான் வந்து அவர்கிட்ட பேசினது இட்ஸ் பிகாஸ் எனக்கு ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அந்த வீட்டில் வந்து யாருமே என்கிட்ட பேசல. எல்லாரு கூடயுமே ஒரு மாதிரி சண்டே ஆயிடுச்சு. அண்ட் நாம வந்து வெளிய உலகமும் இங்கேயும் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அது வந்து ஒரு கன்ஃபைன்ட் ஸ்பேஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி யூல் பீன் அ லாட் ஆஃப் எமோஷனல் பேகேஜ் உள்ள. நான் ரெக்ஸ் கிட்ட வந்து அது ஏன் ஐ மீன் லைக் நான் நிறைய வாட்டி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு தினேஷை தான் பிடிக்கும். அவர் கேட்பாரு, நீ என்ன தினேஷை போய் வெளில கல்யாணம் பண்ணிக்க போறியான்லாம் கேட்பாரு. ஐ ஹவ் டோல்ட் ஹிம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறனோ இல்லையோ தட்ஸ் none of your business நான் சொல்லியிருக்கேன். I have told him right away on his face also. and நிறைய வாட்டி அவர் பேசும்போது I have said him on his face like I cannot talk to you now. அதெல்லாம் வரல. பட் ஆனால் அது எல்லாத்தையுமே அவங்க காமிக்க முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் a 1 hour show. they can't show only what happened between me and Rex fulla. they can't show. பட் காமிச்ச வரைக்கும் many people understood. இப்போ எனக்கு நிறைய பேர் ஆடியன்ஸ் வந்து டெக்ஸ்ட் பண்றாங்க, no Veena, you set boundaries, you have told him. பட் அந்த பையன் வந்து ரெக்ஸ் வந்து ஓகே நான் ஃபர்ஸ்டே தினேஷ் பிடிக்கும்னு சொல்லிட்டேன்னா அவன் வந்து ஒரு ஆம்பளையா வந்து பின்னாடி போயிருக்கணும். he didn't do that. he kept coming back. ஓகே, பட் நாங்கள் அஸ் ஆடியன்ஸாக பார்க்கும்போதும் பீப்புளோட நிறைய கமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம். நான் வந்து ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு சில கமெண்ட்ஸ் பிக் பண்ணும்போதும்
வீணா ஒரு இடத்துல ஹோப் கொடுத்தனால தான் ரெக்ஸ் என்ன ஹோப் கொடுத்த? லைக் டெல் மீ வாட் லைக் பேசும்போதும் சரி ஹேண்ட் காஃப் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேனா, இல்ல எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேனா, இல்ல தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் விச் வி யூஸ். ஹோப் கொடுக்கறதுனா இதுதான். நான் கிளியரா மென்ஷன் பண்ணிப்பேன், மை அட்ராக்ஷன் இஸ் சம்வேர் எல்ஸ்னு சொல்லியிருப்பேன். ஓகே தென் வாட் யூ சே அபவுட் தட்? இது வந்து ஹோப் கொடுக்கறது கிடையாதே. பட் see இது வந்து people are misunderstanding. ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட சிரிச்சு பேசுறதா இருந்தா உடனே வந்து ஹோப் கொடுக்கறது கிடையாது. நான் யூஸ்வலா எல்லாருக்கிட்டையுமே சிரிச்சு பேசுவேன். டசன்ட் மீன் லைக் ஐ எம் கிவிங் ஹோப்ஸ் டு எவ்ரி ஒன். நான் தினேஷ் கிட்ட பேசுறதுக்கும் ரெக்ஸ் கிட்ட பேசுறதுக்கும் there is a huge difference. அது வந்து நீங்க பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். நான் அந்த ரெக்ஸ் வந்தக்கப்புறம் நான் என் ரூம்லேயே இருக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் ரூம்ல தனியா ரெடியாக போனா கூட அவர் ரூம்க்கு வந்துருவாரு. வெளில போன்னு சொன்னாலும் போக மாட்டாரு. ஹீல் சிட் அண்ட் ஹீல் டாக் புல்ஷிட். அண்ட் அதனால நான் ஆல்வேஸ் தினேஷ் கூடயே இருப்பேன். நீங்க அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். நான் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் தேர்ட் வீக்ல இருந்ததுக்கும் யூல் சி லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். பிகாஸ் அந்த உள்ள அந்த ஹவுஸ்ல இப்ப வெளியிலனா ரெக்ஸ் மாதிரி ஒரு ஆள்கிட்ட நான் அவனை பார்க்க கூட மாட்டேன். ஐ வில் நாட் ஈவன் லைக் மைண்ட் ஹிம். பட் ஆனா உள்ள இட்ஸ் டிஃப்ரெண்ட். யூ கான்ட் டூ தட். நோ சொல்லியிருக்கானா நோ டைரக்டா அவர்கிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஹீஸ் கிளியர்லி சீயிங். ஒரே நானு தினேஷ் ரெக்ஸ் எல்லாருமே ஒரே வீல் ஆல் பி இன் த சேம் ரூம். நான் தினேஷ் கூட உட்காந்துருக்கிறது, ஐ வில் ஹோல்ட் ஹிஸ் ஹேண்ட், ஐ வில் லைக் சோ மெனி டைம்ஸ் ஐ ஹவ் ஸ்லெப்ட் வித் ஹிம். லைக் படுத்து தூங்கி இருக்கேன், தினேஷ் பக்கத்துல அழுது இருக்கேன். அதெல்லாம் அவர் பார்த்துட்டு தானே இருக்காரு. லைக் why didn't he back up? இப்போ என்கிட்ட கேட்குறீங்களா நீங்க, ஏன் வந்து நீங்க வந்து ஏன் அதை அவரு பண்ணல? ஒரு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்கன்னு தெரிஞ்சு நடுவுல பூந்து இதெல்லாம் பண்ணணுன்றது வந்து யூ கேன் see where he stands. பட் ரெக்ஸ் செட் என்ன சொன்னாருன்னா லைக் நீங்க இப்போ வரைக்கும் அவருக்கு நோன்ற ஆப்ஷன் வந்து சொல்லவே இல்லை, வாயில இருந்து உங்க வாயில வரவே இல்லை. so many times I've said அவர் அப்படிதான் சொல்வார். because he is very manipulative. ரமகிருஷ்ணனே சொல்லியிருப்பாங்க, எனக்கு தினேஷை தான் பிடிச்சிருக்குன்றது இட்ஸ் a clear no. இட்ஸ் a clear no. எனக்கு தினேஷை தான் பிடிச்சிருக்குன்னு நான் 100 வாட்டி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். சொல்றது மட்டும் இல்ல, எவ்ரிபடி சிங். இப்போ நீங்க ராஜா எலிமினேட் ஆனார்ல, அவரே இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, எனக்கு தினேஷும் வீணாவையும் தவிர வேற எல்லாருமே ஃபேக்கா தான் இருந்தாங்கன்னு. பிகாஸ் நானும் தினேஷும் எப்பயுமே ஒன்னா தான் இருப்போம். லைக் நான் நைட் தூங்குறத தவிர ஃபுல் டே I'll be with தினேஷ் only. ஸோ அதுலேயே தெரியலையா கிளியரா, நான் வேற யார்கிட்டயும் பேசக்கூட கிடையாது. லைக் மீ, தினேஷ், ஆபித், நாங்கள் 3 பேருமே எப்பயுமே ஒன்னா தான் இருப்போம். ஐ ஹவ் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வித் தினேஷ் only there. அதுலேயே அவங்களுக்கு தெரியலையா? அவ்வளோ கேவலமா வந்து அந்த லைட் டிடெக்டர்ல he has said, நான் தினேஷை தாண்டி வீணாக்குள்ள லைக் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள பூந்து பிரிச்சு இது பண்ணுவேன்னு சொல்ற பையன் எப்படி ஒரு நல்ல பையனா இருப்பான்? யூ டெல் மீ. லைக் ஈவன் இன் அவுட்டர் வேர்ல்ட் ஆல்சோ இந்த மாதிரி தாட்ஸ் இருக்க பசங்க ஜென்ரலாவே தே கேரக்டர் வில் நாட் பி குட். ஓகே, இந்த மாதிரி தாட் இருக்கனால ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள பூந்து அவங்கள பிரிச்சு இது பண்றது இட்ஸ் நாட் a good character by nature. பட் நான் இதே கேள்வி நான் ரெக்ஸ் கிட்ட கேட்டதுக்கு ரெக்ஸ் என்ன சொன்னானா, இதுக்கு ஷோக்காக நான் பண்ணிதான் ஆகணும். இப்போ எனக்கு அப்படி கிடையாது. அதுதான் சொல்றேன், அது கேவலமான புத்தி. இது ஷோ தான். பட் ஆனா இது எமோஷன்ஸோட கலந்துருக்க ஷோ. he cannot play games with me. கரெக்டா? நானும் ஷோக்காக தான் போனேன். ஆனா வந்து வாட் எமோஷன்ஸ் ஐ ஹேட் வித் தினேஷ் இஸ் 100% ட்ரூ. ஒரு ஷோக்காக இது பண்றாருன்னா லைக் ஹீஸ் வெரி சீப். அவர் வந்து ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு லைக் டாக் அபவுட் இட். இப்போ எனக்கு அந்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வருது. அவரோட லெவல் இங்க இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு தட் லெவல் அண்ட் டாக். ஓகே. அண்ட் ஒன் டைம்ல வந்து ஏதோ ஒரு டைம்ல வந்து ரெக்ஸ் வந்து ஏதோ ஹக் ஒன்று கேட்பாரு, நீங்க வந்து அவாய்ட் பண்ணுவீங்க. பட் ஹி ஆஸ்க் ஃப்ரெண்ட்லி ஹக் கேட்பாரு. எக்ஸாக்ட்லி அதுதான் சொல்றேன். அந்த வீடியோ லைக் நீங்க பார்த்தது வந்து இட்ஸ் ஜஸ்ட் லைக் கட் வெர்ஷன் ஆஃப் த ஷோ. அவர் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 2 நாள் வந்து நான் கிளியரா அவர்கிட்ட சொல்லிட்டேன், சி ரெக்ஸ், நான் வந்து தினேஷ் கூட இருக்கேன். there's no way I'm gonna like ஈவன் நவ் ஆல்சோ ஷோ விட்டு வெளில. அவர் சொல்வாரு, நீ வெளியில வந்தக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லுவேன். நான் சொன்னேன், இப்பயும் சரி, நான் வெளில வந்தக்கப்புறமும் சரி, ஐ ஹவ் ஃபிக்ஸ்ட் வித் தினேஷ். எனக்கும் தினேஷ்க்கும் நல்லா செட் ஆயிடுச்சு, நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ நீ இந்த ஷோல இப்பதான் வந்திருக்க. நான் அதுக்கும் அவருக்கு அட்வைஸ் பண்ணேன், நீ இந்த ஷோல இப்பதான் வந்திருக்க. ஸோ நீ வந்து நீ வந்து நானுன்னு சொல்லிட்டு நீ ஃபிக்ஸ் பண்ணி இருக்காத. நீ மோனிஷா கிட்டயும் பேசிட்டு இருக்கல, நீ மோனிஷா கிட்டயும் பேசு. அண்ட் ஈவன் அந்த கார்டனில பேசுறப்ப கூட நான் கேட்டிருக்கேன், உனக்கும் மோனிஷாக்கும் எப்படி போயிட்டு இருக்குன்னு நான் கேட்டிருப்பேன். அதை நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. பிகாஸ் ஐ ஆம் ஆல்சோ சீயிங் திங்ஸ். நோ அதுவும் அவன் அவளை மோனிஷாலாம் எனக்கு பிடிக்காது. ஹி செட் ஆல் திஸ். அதனால தான் அந்த குறும்படம் மோனிஷாக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. பிகாஸ் ஹி செட் மீ ஆல் தட் வேர்ட். மோனிஷா மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. ஆனா அந்த சைடு போய் மோனிஷாக்கு வந்து லோஷன் தடவி விடுறது, மோனிஷாக்கு ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறது, ஹி வாஸ் டூயிங் ஆல் தட்.
திஸ் இஸ் அ ரீசன் த டீம் ஹேஸ் ஷோன் மோனிஷா, இந்த மாதிரி ஒரு ஆள் உனக்கு தேவையான்னு கேட்டு ஸ்ருதிகாவே கேட்டிருப்பாங்க. அது நீங்க ஐ டோன்ட் நோ வெதர் யூ saw that episode. So it's clearly seen. See, உள்ள என்ன நடந்தாலும் இவர் என்ன மேனிப்புலேட் பண்ணி சொன்னாலும் இப்போ வெளில வந்து இவ்வளோ பேசினாலும் எனக்கு ஏன் அது வந்து அஃபெக்ட் ஆகலைன்னா, நான் இவர் மாதிரி நிறைய ஆளை பார்த்துட்டு வந்திருக்கேன். லைக் இன் மை பாஸ்ட் ஐ ஹவ் சீன் worst people than him. ஸோ இதெல்லாம் எனக்கு ஹேண்டில் பண்ணுறது இட்ஸ் லைக் நத்திங். ஐ வில் நாட் ஈவன் மைண்ட், பிகாஸ் அவ்வளோ கேவலமான ஒரு லெவலில் இறங்கி நான் திருப்பி வந்து அதை பற்றி பேசுறதுக்கும் ஐம் லைக் நாட் இன்ட்ரெஸ்டட். I just made a mistake by, even talking to him. So இந்த மாதிரி ஆள ஒரு இடத்துல வச்சிருக்கணும்னு வந்து எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல தான் வச்சிருக்கணும். That lesson I learned. ஓகே. ரிக்ஸ் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஷோவில் நிறைய கேமராஸ் நிறைய ஃபுட்டேஜ் காமிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சுப்பீங்களா? தினேஷை போய் நீங்கள் வந்து எழுப்ப ட்ரை பண்ணுவீங்களா? நீங்க எந்திரிக்க மாட்டீங்களா? நீங்களும் அதுதான் சொல்றேன்ல, எல்லாத்தையும் மேனிப்புலேட் பண்ணி பேச வேண்டியது. இதுவும் மேனிப்புலேட். இவரு வந்து என்ன தெரியுமா பண்ணுவாரு, நான் சீக்கிரமா எந்திரிச்சு தினேஷ் எழுப்ப வர மீன்ஸ் தினேஷ் வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு நான் காலையில எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் காஃபி போடுவேன். காஃபி போடும்போது பக்கத்துலேயே உட்காந்து ஏதாவது ஒன்று பேசிட்டே இருப்பாரு. நான் அதுக்கு ரிப்ளை கூட பண்ண மாட்டேன். I'll just talk like 2-3 words and I'll do my thing. This is what will happen. அதுதான் சொல்றேன்ல, he is manipulating each and everything. இது வந்து மேபி இட்ஸ் அ லைவ் ஷோவா இருந்திருந்தா அவருக்கு தான் அது ரொம்ப கேவலமா முடிஞ்சிருக்கும். ஓகே. இப்போ நீங்க எந்த டிஸ்கஷனும் ரெக்ஸோட ஃபேமிலி பத்தி பேசுறது எதுவும் என் ஃபேமிலி பத்தி அவருக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. என் ஃபேமிலி பத்தி என்ன தெரியும்? எனக்கு சிரிப்பு தான் வருது. Why will I talk about my family to him? This is so funny. நிறைய கேள்வி அவர்கிட்ட கேட்டேன் நான், யார் அதிகமாக பொறாமப்படுவாங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் he said வீணா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு என்ன பண்றதுங்க, he is so obsessed with me. இல்லை எனக்கு ஆக்சுவலாக எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, ரெக்ஸுன்ற ஒரு டாக் வந்து ரெக்ஸு நேற்று இங்கே வந்து இன்டர்வியூ கொடுத்தனால வீணா அப்படின்ற மாதிரி, இதுக்கு முன்னாடி இந்த கேஷுவலாக விஷயமா இருக்கட்டும் இந்த டாக் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் மற்ற இன்டர்வியூஸில் போயிட்டு ரெக்ஸை பற்றி பேசுறதுனால தான் ரெக்ஸ் வாண்ட்ஸ் டு ரிப்ளை அப்படின்ற மாதிரி. ஏன்னா he can't handle that rejection. ஓகே. and see அவர் பண்ணது தான் காமிச்சிருக்காங்க. and முக்கியமா ஆடியன்ஸ்க்கு தெரியும் எனக்கும் தினேஷ்க்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பும் and the things which I have spoken. இப்ப காமிச்ச வரைக்குமே அவர் சொல்றாருல, இப்படி காமிச்சாங்க, அதை பாத்தீங்களா of course audience are seeing. இப்ப அவருக்கு என்ன ஒரு காண்டுனா, இப்போ ஆடியன்ஸ் கிட்ட இருந்து எனக்கும் தினேஷ்க்கும் சப்போர்ட் இருக்கிறது அவருக்கு வந்து பொறுக்கல. that's the only reason he is doing all this. I don't even want to. இப்போ நான் இப்போ இந்த இன்டர்வியூக்கு வர ஆல்சோ நீங்க இந்த காமிச்சனால தான் நான் ரிப்ளை பண்றேன். இல்லைன்னா I will not even talk about it because he's worthless to me. According to me he's worthless. I don't even want to talk about him. ஓகே. ஸோ விருப்பமே இல்லாம தான் ரெக்ஸ் கூட டிராவல் பண்ணீங்களாங்க? நான் லைக் ஷோட டிராவல் பண்றது பேசுறதா இருக்கட்டும். இது வந்து டிராவல் பண்றது இந்த சென்ஸ், நீங்க ஒரு வில்லாக்குள்ள இருக்கீங்க, ஒரு யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட். நான் ஒரு நாள்ல அவர்கிட்ட ஒரு 5 minutes பேசியிருப்பேன். அதுவும் அவர் எனக்கு கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி பேச வைப்பாரு. அது வந்து உங்களுக்கு இப்ப நான் வெளில வந்தோடனே ஐ எம் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன் நவ். இப்பெல்லாம் நோபடி கேன் ஃபோர்ஸ் மீ டு டாக். பட் உள்ள வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து நீங்க அது வந்து ஓகே நீங்க ஜாலியா வீட்டுக்குள்ள இருக்கீங்கன்னு தான் உங்களுக்கு தோணும். பட் ஆனால் உள்ள இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பிகாஸ் இது ஒரு லவ் ஷோனால உங்களுக்கு ஆல்ரெடி லாட் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கும். அண்ட் நான் ஏன் அந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்தேன்னா, இட்ஸ் பிகாஸ் அவர் வந்தபோதே எல்லாருமே அவரை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. யூஸ்வலாகவே நான் எல்லாரும் நல்லா எம்பத்தி பார்ப்பேன். அது வந்து என்னோட தப்பு தான். இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு எம்பத்தி பார்த்தது இட்ஸ் மை மிஸ்டேக். அந்த ஒரு எம்பத்தினால ஒரு சாஃப்ட், நான் தினேஷ் கிட்ட கூட சொல்லியிருப்பேன், தினேஷ் எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ ஐ ஹாவ் சாஃப்ட் கார்னர் ஆர் எக்ஸ்ன்னு சொல்லுமே. தினேஷ் அப்பவே நான் வார்ன் பண்ணான், இந்த மாதிரி ஆளுக்குலாம் நீ சாஃப்ட் கார்னர் பார்க்காதுன்னு. சரி, ஜென்ரலாகவே நான் அப்படிதான், நான் ரொம்ப பாவம் பார்ப்பேன் எல்லாருக்கும். அது வந்து இவ்ளோ கேவலமா அவர் பண்ணுவாருன்னு எனக்கு அப்போ தெரியாது. Now I know. Okay. இப்போ என் முன்னாடி வந்து பேச சொல்லுங்களேன், I'll give him right and back. You should ready. Even in this episode where அந்த wall episode அப்ப கூட அந்த next day ஒரு scene, I mean the conversation between me and Nivedita telecast பண்ணிருப்பாங்க. அதுல வந்து எனக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் நான் ரீச் ஆயிட்டேன்னா I cannot control my mouth. I will give it right back. அதுல கூட நான் சொல்லியிருப்பேன், if again he is smiling at me I'll smash his face நான் சொல்லியிருப்பேன். மோனிஷா கூட இருக்கும்போதே அவர் என்ன பார்த்து சிரிப்பாரு, என்ன பார்த்து கண்ணடிப்பாரு, இதெல்லாம் டீமுக்குமே தெரியுமே. Okay. If it is a live show people would have seen. மோனிஷா கூட இருக்கும்போதே he will smile at me, he will. நீங்க போய் சொன்னீங்களா இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி? நான் மூஞ்ச கூட பார்க்க மாட்டேங்க. நான் தினேஷ் கிட்ட அந்த வால்
வால் கட்டியிருப்பாங்கல்ல, அப்ப நான் தினேஷ் கிட்ட பேசுறதுக்காக நின்றுட்டு இருப்பேன். அவர் வந்து என்னை பார்த்து ஈன்னு சிரிச்சுட்டு போவாரு. ஐ வில் ஜஸ்ட் இக்னோர் ஹிம். ஈவன் ஆஃப்டர் அந்த சண்டெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஸ்டில் மோனிஷா கூட இருக்கும்போதே he was doing all this. ஓகே. இதெல்லாம் வந்து இப்ப நான் கேட்கலாம்ல, இதெல்லாம் ஏன் அவர்கிட்ட காமிக்கல, இதெல்லாம் ஏன் காமிக்கலன்னு. ஷோவே ஒரு 1 hour ஷோ தான், அதுல எல்லாத்தையுமே காமிக்கணும்னா how it's possible. ஓகே. Yeah, so ஐ வில் ஆட் ஒன் மோர் திங். இதுவும் ஒரு பேசின ஒரு விஷயம் தான். ஒரு சாங் டான்ஸ் டாஸ்க் அப்போ போயிட்டு இருக்கும்போது நீங்கள் கையில் காஃப் கட்டியிருப்பீங்க, ரெக்ஸோட டான்ஸ் ஆடிட்டு இருப்பீங்க. ரெக்ஸ் என்ன சொன்னார்னா அந்த 2-2 பாட்டு வந்து போட்டது வந்து டீமுக்கே தெரியும். ஸோ அது வீணாக்கு தெரியாமலாம் இல்லை, வீணாவும் என் கூட சேர்ந்து டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஆமா, ஏன்னா வந்து அது டாஸ்க்கு, அது நாங்க பண்ணி தான் ஆகணும். ஈவன் ஆபித் கூட தான் வந்து ஓ மேல ஆசைதான் 2 பொண்ணுங்க கூட ஆடினாரு. Does it mean like he's interested in both of them? No. ஓகே. அவர் யோசிக்கிறதுல எப்படி இருக்கு பாருங்களேன். இட்ஸ் ஜஸ்ட் அ டாஸ்க், அவ்வளவுதான். அந்த டாஸ்க் ரிஹர்சல்ல அவர் என்னெல்லாம் பண்ணாரு நான் சொல்லவா? ஐம் நாட் ரெடி டு டாக் அபவுட் தட். அது வந்து டீமுக்கு தெரியும், எனக்கு தெரியும், தினேஷ்க்கு தெரியும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் தட். ஓகே. ரெக்ஸுக்கும் மோனிஷாக்கான ரிலேஷன் எப்படி இருக்கும், அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும்? நீங்கள் வெளியில இருந்து பார்க்கும்போது தினேஷோட ட்ராவல் பண்ணும்போது ரெக்ஸும் மோனிஷா, நான் தான் சொல்றேன் இல்லைங்க, ரெக்ஸ் வந்து ஒரு அந்த சண்டைக்கு அப்புறம் எனக்கும் அவருக்கும் இந்த சண்டைக்கு அப்புறம் அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாரு மோனிஷா கிட்ட. ஹீ ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு சஸ்டெயின் இன் திஸ் ஷோ. அது வந்து கமெண்ட் பண்றதுல லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் அபவுட் ஹிம். லைக் people know he's fake, people know he's manipulative. I feel bad for Monisha, அவ்வளவுதான். ஓகே. ஸோ இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் வச்சுருக்கேன், அதை சீக்கிரமாக சொல்லிடுங்க. உங்களுக்கு உள்ள பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட்னா அப்படின்னா யார் சொல்லுவீங்க? தினேஷ். தினேஷ் ஷுவர் தானா? யா. ஓகே. தினேஷ் கிட்ட வெளில வந்து பேசுறதா? யா we are in good terms. ஓகே, சூப்பர். உங்களுக்கு பிடிக்காத ஒரு கண்டஸ்டன்ட் கூட மட்டும் டிராவலே பண்ணக்கூடாது அப்படின்னா யார் சொல்லுவீங்க? பிடிக்காததுன்னா இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து தயவு செஞ்சு பொண்ணுங்கெல்லாம் பேசவே பேசாதீங்க, கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றது வந்து ரெக்ஸ். அவ்வளவுதான். ஓகே. வீட்டுக்குள்ள யார் அதிகமா ரொம்ப ஜெலஸ் ஆகுறதுன்னா யார் சொல்லுவீங்க? ஏதாவது பார்த்து ஜெலஸ் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னா யார் சொல்லுவீங்க? ஆக்சுவலி நாங்க வீட்ல வந்து எல்லாரும் அவங்கவுங்க இதை பாக்குறதுக்கே வந்து இட் வாஸ் அ பிக் டாஸ்க் ஃபார் அஸ். ஜெல்லஸ்னா அப்படி யாரும் வெளில வந்து மேபி சில பேரு ஜெல்லஸ் ஆறாங்க சில விஷயம்லாம் பார்த்துட்டு. யாரு? தேஜஸ். ஓகே. ரெக்ஸுக்கும் தேஜஸ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அட்லீஸ்ட் ரெக்ஸ் வந்து நான் இல்லைன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் அவர் என் பக்கத்துல வர்றது கிடையாது. தட் சம்திங் குட் விச் ஹீ டிட். பட் ஆனா ரெக்ஸ் ஈவன் தேஜஸ் ஆல்சோ அவருக்குமே ஹீ கேனாட் ஹேண்டில் தட் ரிஜெக்ஷன். Still he has that, I know that. தேஜஸும் அதே மைண்ட் செட். ஆமா, he also can't handle rejection. அந்த ஒரு காண்டல தான் இப்ப இன்டர்வியூஸ்ல எல்லாம் போயிட்டு ஏதோ பேசிட்டு இருக்காரு. So I don't want to talk about that. Like இது திருப்பி பேசினா அதுக்கு அப்புறம் திருப்பி it will, I don't want to continue that. ஓகே. வீட்டுக்குள்ள யார் அதிகமா பொய் சொல்றது? ரெக்ஸ் தான். இது எல்லாருக்குமே தெரியுங்க. ஓகே. முன்னாடி ஒன்னு பேசிட்டு பின்னாடி யார் அதிகமா பேசுறது? Of course ரெக்ஸ். Yeah. யார் ஃபேக் ரிலேஷன்ஷிப்ல டிராவல் பண்ணது? வீட்டுக்குள்ள இருக்கும்போது யார் ஃபேக்கா? நிறைய பேர் இருக்காங்க. லைக் everybody wants to just sustain in the show. அது வந்து most of them had that thought. Maybe மோனிஷா. ஓகே. மோனிஷா வந்து நான் தப்பு சொல்லல. அவங்களுமே லைஃப்ல நிறைய பார்த்துட்டு வந்திருக்காங்க. மேபி அவங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அவங்க பேசுறதுல, I mean like the words which she's speaking to others, அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாமோ அப்படின்னு I felt inside the house. ஓகே. வீட்டுக்குள்ள இந்த ஒரு மூமெண்ட் நான் ரொம்ப ரிக்ரெட் பண்றேன்னா அது என்ன மூமெண்ட் சொல்லுவீங்க? Definitely what moment? லைக் பர்టిక్యులரா இந்த இன்சிடென்ட் அந்த மாதிரி ஏதாவது விஷயம்? ஃபர்ஸ்ட் ரெக்ஸ் என்கிட்ட அந்த டேட் கேட்கும்போது I should have said no. அது வந்து I kind of regret it now. என்னை பொறுத்த வரைக்கும் என்னதான் வந்து நான் ரெக்ஸ் கிட்ட வந்து ஒரு 10 minutes டேட்ல உட்காந்து பேசின உடனே நான் அவருக்கு விழுந்துருவேன் அப்படி கிடையாது. பிகாஸ் ஐ வாஸ் so sure about Dinesh because he was just perfect in everything. ஒரு 10 minutes ஒரு பையன் கூட பேசுறனால நான் என் மைண்ட் மாறுமானா நோ, ஐ எம் நாட் so weak. ஓகே. பட் ஆனா இந்த மாதிரி அவர் மேனிபுலேட்டிவா இருப்பாருன்னு எனக்கு அப்ப தெரியாது. இப்போ எனக்கு தெரியும். ஸோ அதனால தட் மூமெண்ட் ஐ கைண்ட் ஆஃப் regret. ஓகே. I would have said no on his face. ஓகே.
வெக்கே பத்தி நிறைய விஷயம் எபிசோட்லயே பார்த்துட்டு இருந்தோம். வெக்கேக்கும் உங்களுக்கான பாண்டிங் எப்படி இருக்கும்? வெக்கே என்னோட 10 years ஃப்ரெண்ட். ஓகே, ஆல்ரெடி முன்னாடியே தெரியும். நாங்க வந்து மாடலிங் 2 பேரும் ஒண்ணா தான் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் 10 years ஃப்ரெண்டா இருந்தாலும் நாங்க வெறும் ஷூட்ல தான் மீட் பண்ணிப்போம். ஸோ அவரோட பர்சனல் லைஃப் பத்தியும் எனக்கு அவ்வளவா தெரியாது. அண்ட் ஆனா அவர் வந்து ரிலேஷன்ஷிப்லேயே இருந்தது இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ வெக்கே ஆஸ் அ பர்சன் வெளியில பார்க்கும்போது ஹீ இஸ் வெரி ரக்கட் அண்ட் ஆல் தட். பட் ஆக்சுவலி அவர் ஹீஸ் ஜஸ்ட் அ பேபி அண்ட் ஹீ இஸ் வெரி சென்சிட்டிவ். அது வந்து சோ மெனி டைம்ஸ் எல்லாரும் உள்ளே சொல்லுவாங்க நீ இவ்வளோ சென்சிட்டிவா இருக்காத அப்படின்னு. வெக்கே விஷயத்துல வந்து ஃபர்ஸ்டே எனக்கு தெரியும் வெக்கேக்கும் பிரியங்காக்கும் கண்டிப்பா செட் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஈவன் தினேஷ் ஆல்சோ நிறைய வாட்டி போய் சொல்லியிருப்பாரு உனக்கும் பிரியங்காக்கும் செட் ஆகாதுன்னு. பிரியங்கா மேல தப்பு சொல்லல. ஷீ இஸ் அ டிஃப்ரெண்ட் கேரக்டர் அண்ட் வெக்கி இஸ் டோட்லி அ டிஃப்ரெண்ட் கேரக்டர். அது என்னதான் உங்களுக்கு புரிஞ்சு நீங்க வந்து ஈவன் தோ இஃப் யூ கிவ் இட் தட் டைம் ஆல்சோ சர்டன் திங்ஸ் அது அலைன் ஆலனா யூ காண்ட். அது வந்து அவர் திருப்பி போய் ட்ரை பண்ணனால he also got hurt. ஓகே. Yeah, so that what it happened. ஷோ முடிச்சுட்டு வெளியே வரும்போது பீப்புள் சைட்ல இருந்து உங்களுக்கு வந்த ஒரு ரெஸ்பான்ஸ்னா எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி சர்ப்ரைசிங்லி ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். எனக்கு யூஸ்வலா இன்ஸ்டாகிராம்ல வந்து மேல் ஃபாலோயிங் தான் நிறையா இருக்கும். இட்ஸ் வெரி நார்மல். பட் ஆனால் ஷோ முடிச்சதுக்கப்புறம் ஐ காட் so many followers from like women. They are texting me daily. And even in the Rex விஷயத்துல also நான் வந்து கொஞ்சம் I was just thinking how people are going to take it because it's just a edited showன்றனால உங்களுக்கு எப்படி வேணா கன்வே ஆகலாம். பட் ஆனால் gratefully like there are so many women who text me இந்த மாதிரி we totally understand you, like நீங்கள் வந்து you're inside a show and you're inside in a confined space and நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் ஹோப் கொடுக்கல. நீங்கள் வந்து you set your boundaries very clear. It was him who would have understood. ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள ஆல்ரெடி 2 பேர் சந்தோஷமா இருக்காங்கன்னா அது உள்ள நீங்க நுழையக்கூடாது. தட்ஸ் சம்திங் விச் இஸ் வெரி பேசிக். அது வந்து இட்ஸ் பேஸ் கேரக்டர் ஆஃப் அ மேன். அதுவே அவர்கிட்ட இல்லைன்னா தென் ஈவன் ஃப்ரெண்டா கூட யாரும் அவர் கூட இருக்க முடியாது. திஸ் இஸ் வாட் பீப்புள் சென்ட் மீ. இந்த அது ஐ திங்க் நான் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்பேன் என்னோட ஸ்டோரியில. இதெல்லாம் பார்த்து தான் அவர் காண்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வீணாவோட டிராவல் என்னவா இருக்குது? என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? நான் யூஸ்வலாக எதுவுமே பிளான் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐவ் ஆல்ரெடி டன் தட். பிளான் பண்ணி அந்த மாதிரி ஆவாட்டி தென் ஐல் கெட் அப்செட். ஸோ நான் ஷோ இந்த நினைச்சதை விட இந்த ஷோ வந்து இட் ஹேட் கிவன் மீ மச் பாசிட்டிவ் திங்ஸ். அண்ட் அந்த ஷோ மூலிமா எனக்கு ஒரு நல்ல ஹோப் கிடச்சிருக்கு. என்னன்னா நான் சொன்ன மாதிரி முன்னாடி நான் மேரேஜே பண்ண வேணாம் பட்டதெல்லாம் போதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் ஆஃப்டர் திஸ் ஷோ சரி தினேஷ் மாதிரி ஒரு நல்ல ஆண்களும் இருக்காங்கன்னு எனக்கு வந்து அந்த ஹோப் கிடைச்சிருக்குயா. எங்க எல்லாருக்கும் ஒரே கேள்வி, தினேஷை கல்யாணம் பண்ண போறீங்களா அப்படின்ற கேள்விதான். இஸ் பாசிபிளா இருக்கும் அப்படின்ற கேள்விதான். சொல்லுங்க. அவ்வளோ நாங்க யோசிக்கல. பிகாஸ் எனக்கும் தினேஷ்க்குமே வந்து நல்லா இவ்வளோ லைக் 30 days நான் ஸ்டார்டிங்ல பிளைண்ட் டேட்ல இருந்து கடைசி வரைக்கும் நான் தினேஷ் கூட தான் இருந்திருப்பேன். இட்ஸ் பிகாஸ் வந்து அவராகட்டும் அண்ட் நானும் ஆகட்டும் வி ஷேர் எவ்ரி திங். எங்களுக்கு வந்து ஒளி மறைவே கிடையாது. என் லைஃப்ல நடந்த பாஸ்ட் ஷோக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்ததுன்னு ஹீ நோஸ் அண்ட் ஆல்சோ ஐ கைண்ட் ஆஃப் நோ எவ்ரி திங் அபவுட் ஹிம். ஸோ நாங்கள் அந்த ஒளி மறைவே இல்லாமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணனால தான் லைக் வி வர் ஓப்பன் புக்ஸ் டு ஈச் அதர். ஸோ அதனால தான் லைக் இவ்வளோ 30 days வந்து பாண்ட் வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஈவன் அந்த நிறைய பிரச்சனை வந்ததுக்கப்புறமும் நாங்கள் எந்த இடத்துலையுமே நான் கிவ் அப் பண்ணல. நான் கிவ் அப் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் ஐ டென்ட் கிவ் அப் பிகாஸ் ஐ நோ ஹிஸ் ஹவு மச் ஆஃப் அ பர்த்ஃபுல் பர்சன் ஹீ இஸ். பட் ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் லைக் தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் விச் வி ஹாவ் டு கன்சிடர். லைக் வெளியில் வந்து there will be lot of distractions and family wise also. So அது வந்து now we are like very good friends. Okay. அது தெரியல லைக் how the future will be. டெஃபினட்டா கண்டிப்பா உங்களோட ஜர்னி நல்ல சக்சஸ்ஃபுல் ஜர்னி அமையறதுக்கு என்னோட சார்பாக Thank you so much. Thank you so much.